ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஃபில்லிங்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். க்ரீம் சீஸ் சாண்ட்விச். ஒரு பேக்கெட் க்ரீம் சீஸ் வாங்கிட்டு அதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா இப்படி மசிச்சு விட்டுருங்க. எடுக்கிற அளவுக்கு நல்லா க்ரீமியாக ஆயிரும். அதுக்கப்புறமேலு இது கூட வெஜிடபிள்ஸ், துருவன கேரட், கொடமிளகாய், மஞ்சள் கொடமிளகாய், பச்சை கொடமிளகாய் ரெண்டும் சேர்த்திருக்கேன். எது வேணால் நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்புறம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தக்காளி அந்த தண்ணி பார்ட்டை எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வேணும்னா சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூளும் சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே க்ரீம் சீஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாகவே சேர்த்திக்கோங்க. 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் நெய் அல்லது வெண்ணெய் தடவி விட்டுட்டு உள் பக்கமாக ஒரு பெரிய ஸ்கூப் அந்த க்ரீம் சீஸ் வெஜிடபிள் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த மிக்ஸை ஒரு பெரிய ஸ்கூப் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த சீஸ் கம்மியாக இருந்து வெஜிடபிள் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் இந்த இப்போ போட்ட அளவை விட 2 மடங்கு வெஜிடபிள் போட்டுட்டு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும்னா இப்படி செஞ்சுக்கோங்க. இந்த பேன் இப்போ கிரில்டு மாதிரி கிடைக்கும், அந்த லைனாக இருக்கிறனால இந்த மாதிரி பேனு நம்மளுக்கு கிடைக்கும். ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறனால ஈஸியாக நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்ப்ரெட் பண்ணின அந்த ஸ்லைஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரெட்டை மூடி இந்த பக்கம் பட்டர் அல்லாட்டி நெய் தடவிட்டு வெந்ததுக்கு அப்புறமேலு அடுத்த சைடு திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், 2 பக்கமுமே அந்த கிரில்டு சாண்ட்விச்சில் கிடைக்கிற மாதிரி இந்த லைன்ஸ் வந்திருக்கும். அந்த சீஸும் ப்ரெட்டோட நல்லா ஒட்டியிருக்கும். இப்போ இதை எடுத்துட்டு நல்லா சூடாக இருக்கிறப்பவே நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணிங்க, இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 6 செட்டு ப்ரெட்டு கிடைக்கும். கொஞ்சம் தின் லேயராக போட்டிங்கன்னா ஒரு 8 ப்ரெட்டு சாண்ட்விச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹாப்பி பிரேக்ஃபாஸ்ட்.